வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாருங்க சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்ல ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்றது பத்தி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்பதான் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. சோ இதுல 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். இப்ப ஸ்கிரீன்ல ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டியூரேஷன் நீங்க எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. இப்ப வீடியோவோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த போட்டோவை எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ, கப்பிள்ஸா இருந்தாலும் சரி இல்ல சோலோவா இருந்தாலும் சரி, சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒன் போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப போட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன்ல போயிட்டு கரெக்டா உங்களோட போட்டோ கொஞ்சம் கிராப் பண்ணிட்டு பேக்ல வந்துருங்க. இப்ப அந்த போட்டோவை ஜூம் பண்ணிட்டு சைடா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இமேஜ் சைடுல பிளாக்கா இருக்கும். சோ அந்த பிளாக் இமேஜ் கிட்ட இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்ப செட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதுல ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு செட் ஆயிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த இமேஜை கரெக்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃப்ரேம்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன்ல போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பேக்ல வந்துருங்க. இப்ப அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போங்க. ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லா வந்துட்டு -100ல கொடுங்க. அப்படியே பிரைட்னஸ் இருக்கும். சோ அதையும் வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்போசிட்ல ஒன் போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி நான் ஒன் போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அதையும் கரெக்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பிளாக் ஸ்கிரீன் தெரியும். சோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. பிளெண்ட் ஆப்ஷன்ல ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் பேக்ல வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லா மைனஸ் பண்ணுங்க. லைட்னஸ்னு இருக்கும். சோ அதையும் மைனஸ் பண்ணிட்டு அந்த இமேஜை கரெக்டா ஃபேஸ் தெரிய மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணிடுங்க. அதோட டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ போட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போட்டோவா இருக்கணும். அது சோலோவா இருந்தாலும் சரி கப்பிள்ஸா இருந்தாலும் சரி. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க உங்க போட்டோவை பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க போட்டோவை ஜூம் பண்ணிக்கிறேன். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ மேல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லிரிக்ஸ் அப்புறமா எமோஜிஸ் எல்லாம் ஆட் பண்றதுனால இந்த மாதிரி கரெக்டா சென்டர்ல வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சோ சோலோவா இருந்தாலும் சரி கப்பிள்ஸா இருந்தாலும் சரி கரெக்டா இந்த மாதிரி சென்டர்ல செட் பண்ணிட்டு அதோட டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணுங்க. அந்த போட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் கரெக்டா உங்க போட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்ப வீடியோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்ப லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணோம். சோ நான் லிரிக்ஸ் அங்க எதுவும் கொடுக்கல. அதனால ஓனா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுல ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு வாட்டர் மார்க் ஏதாவது இருந்தா கிராப் பண்ணிடுங்க. அப்படியே பேக்ல வந்துட்டு பிளாக் ஸ்கிரீனா இருக்கு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா செட் ஆயிடும். இப்ப அந்த லிரிக்ஸ் வீடியோவை மேல இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துருங்க. சோ கரெக்டா அது வந்துட்டு ஷோ ஆகுதான்றத பாத்துக்கோங்க. மேல எப்படி நான் சென்டர்ல செட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிருங்க. அகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எமோஜி PNG இமேஜ் வந்து கொடுத்திருப்பேன். சோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லைட்டா மூவ் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு அதை வந்துட்டு கரெக்டா அந்த லிரிக்ஸுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். சோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு அதோட டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். சோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க வால்யூமை ஃபுல்லா வந்துட்டு மைனஸ் பண்ணுங்க. அப்படியே பேக்ல வந்துருங்க. ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கும். அதுல ஃபுல் ஸ்கிரீன் செட் பண்ணிடுங்க. அகைன் பேக்ல வந்துட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுல ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு லிரிக்ஸ் லவ் வீடியோவை மேக் பண்ணிடலாம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்க எடிட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு இதுவரை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியா வரும். சோ யாரெல்லாம் கரெக்டா எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.